ஹாய் ஹலோ லிசனர்ஸ். நான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஷிப்பை பற்றி பேச போகிறேன். நம்ம எல்லா லைஃப்லேயும் ஒரு ஃப்ரெண்டு இருப்பான். அவன் இல்லைன்னா நம்ம லைஃபே மீனிங்லெஸ்ஸாக போயிடும். நான் பார்த்தீங்கன்னா என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஃப்ரெண்ட்ஷிப்னா என்னன்னு பேச போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ்னா என்ன? அவன் ஒருத்தன் நடு நமக்காக வருவான், போவான், குட் டைம்ஸில் இருப்பான், பேட் டைம்ஸில் இருப்பான், அதெல்லாம் கரெக்ட் தான். ஆனால் யார் ஒருத்தன் தான் மட்டும் முன்னேறினா போதும் அப்படின்னு நினைக்காம நம்ம ஃப்ரெண்டும் சேர்ந்து முன்னேறணும்னு நினைக்கிறான் பாருங்க, அவன் தான் உண்மையான ஃப்ரெண்ட் என்னை பொறுத்தவரைக்கும். ஏன்னா இந்த செல்ஃபிஷ்னஸ் நிறைஞ்ச உலகத்தில் மச்சான் எதுனா இருந்தாலும் ஒன்றா பார்த்துக்கலாம், ஒன்றா செய்யலாம், ஒன்றாவே சக்ஸஸ் ஆகலாம் அப்படின்னு சொல்கிற ஃப்ரெண்ட்லாம் யாருக்கு தான் கிடைக்கும். எனக்கு அப்படி ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்க. டே ஃபுல்லாக ப்ராப்ளம்ஸாக இருந்திருக்கும். யார் மூஞ்சியில் தான் முடித்தோம், ஏன்டா நமக்கு இன்றைக்கி டே இப்படி போட்டு வாங்கி மாட்டுது அப்படின்னு நினச்சி ரொம்ப புலம்புவோம். ஆனால் அவன்கிட்ட போய் நம்ம அந்த ப்ராப்ளம்ஸ்லாம் ஷேர் பண்ணுவோம். அதனால் நமக்கு அந்த ப்ராப்ளம்ஸ்லேருந்து சொல்யூஷன் கிடைக்குமோ இல்லையோ, அவன் பண்ணுற மோட்டிவேஷன்லையோ அவன் பண்ணுற ஃபன்லேயோ நம்ம இந்த ப்ராப்ளம்ஸை மறந்து எப்பயும் போல் சிரிச்சு ஹாப்பியாக இருக்கும். எவ்வளோ பேட் சுச்சுவேஷன் இருந்தாலும் நம்மளை விட்டு கொடுக்காம பேசுகிற ஒரே ஆள் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் பண்ணிட்டாங்க. நம்ம மிஸ்டேக்கே பண்ணியிருந்தாலும் டே இது தப்புடா அப்படின்னு மூஞ்சிக்கு நேரம் சொல்கிறது தான் உண்மையான ஃப்ரெண்டு. அப்படின்ற ஃப்ரெண்ட்ஸை நீங்கள் சேர்த்து வச்சுக்கோங்க. எவ்வளோ தான் நம்ம லாங் டிஸ்டன்ஸில் இருக்கோம், அவன்கிட்ட டெய்லி பேசிக்காமல் கூட இருக்கும், ஆனால் அந்த பாண்டிங் அப்படியே இருக்கும் என்னை பொறுத்த வரைக்கும். அதுதான் உண்மையான ஃப்ரெண்ட்ஷிப் கதை. இதில் என்ன காமெடினா, பேருக்கு தான் 2 பேர் சண்டை போடுவோம், அப்புறம் வெக்கமே இல்லாமல் அடுத்த நாள் வந்து பேசிக்குவாங்க. எல்லாம் யோசிச்சு பார்த்தா ஏன்டா சண்டை போட்டோம் அப்படின்லாம் தோணும். ஃப்ரெண்ட்ஸ் இல்லைன்னா மூவி வித்தவுட் மியூசிக் மாதிரிங்க, லைஃபே போராக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸை சேர்த்திக்கோங்க என்னை பொறுத்த வரைக்கும். ஆனால் எல்லாத்தையும் ஃப்ரெண்ட்ஸுன்னு நம்ம சொல்லிட முடியாது. ஏன் நமக்காக இருக்கானோ, நம்ம குட் திங்ஸ் பேட் திங்ஸை கரெக்டாக நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறோன்னா அவன் தான் உண்மையான ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் கூட நடந்த மெமரிஸ் ஆர் மூமெண்ட்ஸ் என்னால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். டாட்டா, பை பை. ஸ்டே டியூன் ஃபார் நெக்ஸ்ட் வீடியோ. பை.